அஸ்ஸலாமு அலைக்கும். தரம் 10 ஐசிடி பாடத்தில் தற்போது இலத்திர விரிதாளர் செக்ஷன் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அதாவது சார்பான மற்றும் சார்பற்ற முற்றுள் களங்களை இனங்காணல் என்று. இப்போ இதை பார்த்தென்றால் இதில் நாங்கள் ஏற்கனவே ஒரு படித்த விஷயம்தான். நாங்கள் கண்டென்ட்டுக்கு போவோம். களத்தின் இறப்பு நான் முதலாவது ஸ்லைடில் கூட, அதாவது முதலாவது வீடியோவில் கூட நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். களத்தின் இறப்பு பிடி என்றால் என்ன ஆண்டு. ஆகவே அதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் சார்பான மற்றும் சார்பற்ற முற்றுள் களங்களை பெற்றுக் கொடுத்தல், அடுத்தது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், இந்த செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ரைட், நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். 12வது ஸ்லைட். சார்பான மற்றும் சார்பற்ற களங்களை பெற்றுக் கொடுத்தல் என்றால் என்னன்று. சார்பான களங்கள் என்றால் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். அது ஆங்கிலத்தில் நான் சொல்லிக்கொண்டு போகும் சில நேரம், சில இடங்களில் தமிழ் இல்லாமல். நிறை முற்றுறு கள முகவரி ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அடுத்த நிரல் முற்றுறு கள முகவரி கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். நிறை மற்றும் நிரல் முற்றுறு கள முகவரி என்றால் ரோ அண்ட் கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ரைட், உங்களோட புக்குக்கு போகணுன்றால் இன்னும் சூத்திரம் ஒன்றை பிரதி செய்தது, அதாவது 281ஆம் பக்கத்தில் உங்களோட ஐசிடி புக்கில் பார்த்தோன்னா சார்பான மற்றும் சார்பற்ற களங்களை இனங்காண என்ற விஷயத்தில் சூத்திரம் ஒன்றை பிரதி செய்த எப்படி என்று இவங்க சொல்லிக்குது. ரைட், காப்பி பேஸ்ட் பண்ண எப்படின்னு ஃபைல் ஹேண்டில் ஃபில் களத்தின் நிரப்பு பிடி, அதை நான் ஏற்கனவே காட்டின மாதிரி இந்த இதுக்கு போனென்றால் ஏதாவது ஒரு செல்லில் இனிக்கும் கருப்பு கலர் ஐக்கன் உண்டு. என்ன போனேன்டா உங்களோட மவுஸ் பாயிண்ட் ஐனை கொண்டு போகணுன்ட்டு அது மாறும். ஆகவே அது ஐனை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் ஐக்கனை வேகப்படுத்தினா ட்ராக் பண்ணி எங்கே விட்டேன்டா அந்த விஷயம் அப்படியே கொப்பி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரைட், அப்போ அந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. ரைட், புக்குக்கு போகிறேன். அடுத்தது சூத்திரங்கள் பிரதி செய்வதற்கு நிரப்பு பிடினை பயன்படுத்துகிற விஷயம் ஏற்கனவே நாங்கள் படிச்சிக்கிறதுனால அந்த விடயத்தை நாம் பார்க்க போகிறது இல்லை. அடுத்த சூத்திரங்களை பிரதி செய்வதற்கு பிரதி காப்பி அண்ட் பேஸ்ட் என்பவற்றை பயன்படுத்துதல். இது வந்து நீங்கள் வேர்ட் ஃபைல்லையும் பார்த்திக்கும் ஒரே விஷயம்தான். முதலாவது தேவையானதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு. ஆகவே ஷார்ட்கட் கண்ட்ரோல் C அண்ட் கண்ட்ரோல் V. ஆகவே நான் இதில் ஏற்கனவே படித்ததுனால நான் இதெல்லாம் மிஸ்கிப் பண்ணிக்கொண்டே போகிறேன். அடுத்து சார்பான மற்றும் சார்பற்ற களங்களை பெற்றுக் கொடுத்தல் என்ற விஷயத்தில் இந்த உதாரணம் ஒன்று காட்டிக்குவாங்க. சார்பான கள முகவரி ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் பாருங்க, இது H2 என்ற ஒரு களத்தின் முகவரி. ரைட், அட்ரஸ். அப்போ H2 என்ற H என்ற குளமும் ரெண்டாவது ரோலையும் மீக்கக்கூடிய அந்த செல்லைத்தான் இன செல்லிக்குது. ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் இந்த டொலர் சைன் எங்கேயும் வாரதில்லை. உங்களுக்கு பார்த்தா விளங்கு, H2 மாத்திரம்தான். இப்போ ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸில் நிறைமுற்று களமுறை முகவரியில் இந்த ரோக்கு முதல்ல டொலர் சைன் வந்து வந்திருக்குது. அடுத்த நிரல் முற்று கள முகவரி கொலம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸில், அதாவது இந்த கொலம், அதாவது நிரலுக்கு முன்னுக்கு வரதுல டொலர் சைன் வந்திருக்குது. டொலர் சைன் எங்கே நிற்கும் உனக்கு கீபோர்டில் உங்களுக்கு தெரியும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நார்மல் கீபோர்டாக இருந்தால் 4ஆம் நம்பர் மேலேயே ஃபங்க்ஷன்ஸ் கீயோட கீழே கேட்குது. ரைட், அடுத்த நிறை மற்றும் நிரல் முற்று கள முகவரியில் ரோ அண்ட் கொலம் அப்சல்யூட் செல்லில் பாருங்கள், ரோட நம்பருக்கு முன்னுக்கும் இந்த டொலர் சைன் இருக்குது, கொலம்ட முன்னுக்கும் டொலர் சைன் வந்துருக்குது. ஆகவே இது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இதில் உதாரணங்கள் எப்படி வர வேண்டும். சரி, நாங்கள் பார்க்க போகிற சார்பான களங்கள். நாங்கள் ஸ்லைடுக்கு போனால் சார்பான களங்கள் என்று பாருங்கள். இதில் ஒரு எக்ஸல் ஷீட் காட்டிக்கு நிரலின் பெயர் மாற்றம் அடையும். அதாவது குளத்தில் நீங்கள் சரியாக இப்போ C1 என்ற குளத்தில் அவள் டைப் பண்ணிக்குது A1 + B1 என்றது. A1 இஹ்ன B1 இஹ்ன. ஆகவே A1 B1 கூட்டி வார விட சிக்கு வரணும் என்றது. ரைட், அதே வந்த பிறகு இவர் இஹ்ன நிரப்பு பிடியால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க கொலம் சைட்டுக்கு E1 வரம் காட்டி இப்படி இவர் ப்ரெஸ் பண்ணி இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க. அதே மாதிரி ரோவுலேயும் C1லிருந்து C3 வரம் காட்டியும் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்க. நாங்கள் அந்த உதாரணத்தை இப்போ செஞ்சு பார்ப்போம். ரைட், ரைட், என்ன நாங்கள் இருக்கிற ரைட் C1
C1 என்ற களத்தில் அவங்க டைப் பண்ண சொல்லிக்குது ஈக்குவல் E1 ப்ளஸ் B1 ரைட். 0 வார என்னென்னா இரண்டுலேயும் பிரமாணம் இல்லாததுனால ஏலையும் பிலையும் ரைட். நான் நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்த சரியா. அப்போ இகின A1 ப்ளஸ் B1 வந்திக்குது ரைட். நான் இப்போ நிரப்பு பிடியினால் நான் கொலம் வைஸ் இங்கே நிரலால் நான் இழுக்க போகிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். வரங்க E1 ரைட் நான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் டிஎல்எஸ்எல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணது A1 ப்ளஸ் B1 டியில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணினால் B1 ப்ளஸ் C1 மாறிக்குது. ஈக்கு போனால் C1 ப்ளஸ் D1 மாறிக்கு. அதாவது இகின ஏல தொடங்கினா அடுத்த செல்லுக்கு அந்த A வந்த இடத்துல B1 வந்துக்குது. B அடுத்த செல்லு குழம்பு வரக்குள்ள C வந்துக்குது. ஆனால் ரோ மாற்றம் இல்லை. ஏன்னா ஒரே ரோவில் தானே இது மாற்ற போகிறேன். ஆகவே ரோவில் மாற்றம் இல்லை ரைட். கீழுக்கு அப்படி நான் ட்ராக் அண்ட் ட்ராப் ஒன்று பண்ணினால் கீழுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கோலம் அப்படியே தான் இருக்குது. A1 ப்ளஸ் B1 இருக்குது. அடுத்தது போனால் A2 ப்ளஸ் B2 அடுத்தது எப்படி இருக்கும். அடுத்தது நான் ப்ரெஸ் பண்ணேன் A3 ப்ளஸ் B3 ரைட். அப்போ என்ன நடந்திருக்குது. நான் ரோ வைஸாக நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினால் அதாவது அதில் குளம் மாறாமல் அதாவது ரோகள் மாத்திரம் மாறிக்குது ரைட். அதுதான் என்ன சொல்லக்கூடிய இந்த சார்பான களங்கள் நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கொள்ள அது மாறும். அதாவது ஏல சொல்லிங்கன்னா பியாக மாறும், சியாக மாறும் சரியாக. அந்த அல்ஃபபெட்டிக் ஓர்டரில் அது மாறக்கூடும். நீங்கள் குளம் வைஸாக நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டால் அதில் ரோ மாறாமல் குளம் மட்டும் மாறும் ரைட். நீங்கள் ரோ வைஸாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டால் இப்படி இங்கிருந்து C1 C3 வரங்காட்டின் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினால் அதில் மாறக்கூடியது இந்த குளங்கள் மாறாது. ஆனால் ரோ மாறும். காரணம் என்ன. ஏன்னா இன்னும் குளம் ஒன்று மாறல் இன்னும் ஒரே குளத்தில் ஈக்கவர். ஆகவே ரோ மட்டும் மாறும். இதுதான் சார்பான களங்கள் என்று சொல்லுது ரைட். அடுத்த ஸ்லைடு போனால் நிறைமுற்று களமுகவரி ரோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் ரைட். இகினை வச்சு அதே உதாரணத்தாக செஞ்சு காட்டிக்குது. நான் ஏற்கனவே செல்லது போல் ரோ அப்சல்யூட் செல்ல அந்த ரோ வந்த இடத்துக்கு முன்னால் டொலர் சைன் அவங்க போட்டிக்குது. அப்போ A1 ப்ளஸ் B1 இடத்துல ஏக்கும் மண்ணுக்கு மடியில் டொலர் சைன், பிக்கும் மண்ணுக்கு மடியில் டொலர் சைன். ஆகவே இகினை வச்சு நிரப்பு பிடியினால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினால் டியிலிருந்து வரங்காட்டியும் இகினை வச்சு B1 இன பாருங்க A1 வந்த இடத்துல இகினை B1 மாறிக்குது. B வந்த இடத்துல C1 மாறிக்குது. அதாவது வந்த இடத்துல மறுக்க பாருங்க B வந்த இடத்துல இப்போ C மாறிக்குது. இல்லை C வந்த இடம் ஏற்கனவே இப்போ D மாறிக்குது. இதில் ஒரு விளங்கணும் ஒரு விஷயம். அதாவது இங்கே டொலர் சைன் போட்டதென்றால் ஏதாவது ஒன்று குளம் ரோ ஏதாவது ஒன்றுக்கு முதல்ல நீங்கள் டொலர் சைன் போட்டிக்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ நிரப்பு பிடியால் மாற்றினாலும் ஒரு மாறாது. உதாரணமாக என்ன பாருங்கள் C1 டொலர் சைன் 1 ஆகவே டொலரு புறகிக்க 1 ஆகவே டொலர் 1 என்றது இகினியும் டொலர் 1 தான் நிற்குது. இங்கேயும் டொலர் 1 தான் நிற்குது ரைட். கீழுக்கும் பாருங்கள் கீழுக்குன்னு அவர் நகர்த்திக்குது. டொலர் சைன் வந்த இடம் அப்படியே மாறாமலே இருக்குது. இதை ஏயும் பியும் மாறாமலே இருந்திக்கு. அதுக்கான காரணம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். என்ன காரணம். இங்கே ரோ அல்ல குளம் மாறல்ல ஏன்னா அதனால தான் இப்படியே வந்துக்குது. நாங்கள் இதை செஞ்சு பார்ப்போம் நாங்கள் ரைட். இதை வச்சு நான் ரைட் இதெல்லாத்தையும் நான் erase பண்ணிக்கொள்கிறேன் ரைட். இதை போய் ஈக்குவல் சைன் போட்டு டொலர் சைன் 1 plus B dollar sign 1 enter ரைட். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் பார்க்கணும் ரைட். இகினை வச்சு நான் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போய் இதை கொலம் வைஸ் ரைட். இகினை வச்சு ரைட் கிளிக் பண்ணியாச்சு. ஹோல்ட் பண்ணிக்கொண்டு நான் E1 வரங்காட்டி வந்தாச்சு. அப்புறம் நான் ட்ராப் பண்ணேன் ரைட். எல்லாம் 0 பரவாயில்ல. நீங்கள் பாருங்க இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணினால் இதுக்கான செல்லுக்கான அட்ரஸ் நான் கொஞ்சம் வேணுமெண்டா உங்களுக்கு ஜூம் பண்ணியேன். ஆனால் விளங்குன்னு நினைக்கிறேன் ரைட். ஏன்னா A1 ப்ளஸ் B1 சரி வந்துருக்குது. ரெண்டாவதுல A வந்த இடம் B மாறிக்குது.
பி வந்து சியாக மாறி. ஆனால் டொலர் சைன் ஒன்றுக்கு பிறகு எதுவும் மாறலை. ரைட், அப்படியே வந்துடுது. ஈனை வச்சு நான் கேளுக்கு இப்போ ரோ வைஸ் நான் ட்ராகன் ட்ராப் பண்ணி பார்ப்பேன். ரைட், ஈனை வச்சு பார்ப்போம். A1 டொலர் சைன் A டொலர் சைன் 1 ப்ளஸ் B டொலர் சைன் 1 என்றது மாறல்ல. காரணம் என்னன்னு, ஈன ரோ எத்தனை மாறினாலும் டொலர் சைனுக்கு பிறகு நான் 1 கொடுத்திருக்கிறதுனால இவர் மாற்றாது, அப்படியே வந்துருக்கு. சரியா, இதில் வச்சு இன்னும் கணக்கு செய்த எப்படின்னு நாங்கள் பார்ப்போம். ரைட், நான் இப்போ அடுத்ததுக்கு போனென்றால் உதாரணம் ஒன்று இதில் சொல்லிக்குது. ஒரு பென்சிலின் விலை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல பென்சில்களதும் விலையினை அறிதல் கீழே மூலம் காட்டப்பட்டுள்ளது. ரைட், இதை நாங்கள் செஞ்சு பார்க்க ஒரு உதாரணத்தில். ரைட், நான் ஏற்கனவே இதை நான் டைப் பண்ணினேன். பார்ப்போமா, இங்கே போட்டு ரெண்டு. ரைட், இந்த பேஜ்லேயே சரி. ஓகே, இன்னும் நம்பர் ஆஃப் பென்சில் இருக்குது 1-5 வரங்காட்டி ப்ரைஸ் ஆஃப் 1 பென்சில், அதாவது ஒரு பென்சிலோட விலை இருக்குது டோட்டல் காணணும். அதாவது நான் ஈனை வச்சு நாங்கள் ஈக்குவேஷன் கொடுத்தா அதை நிரப்பு பிடியிலேருந்து நாங்கள் எடுத்து ஈனைக்கு ட்ராப் பண்ணால் பிறகு உதாரணம் 1-10 வரைக்கும் வந்தால் ஈனை அந்த விட வரணும், 2-10 வரைக்கும்னா இது வரணும், 3-10 வரைக்கும்னா அப்படி வரணும். அதுதான் ஈனை வர போட வேண்டிய ஈக்குவேஷன் நாங்கள். ரைட், அப்போ ஈனைக்கு என்ன நார்மலாக நான் இப்படி ஒரு மெத்தடில் செய்கிறேன். ஈக்குவல் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேணும் இப்போ J2 என்றதை J2 பெருக்கோணும் K2ஆல். அதாவது J2 என்றால் இந்த செல், K2 இந்த செல். ஆனால் K2 செல் மாறவே படாது இங்கே நாங்கள் ட்ராப் பண்ண போல. சரியா, பாருங்கள், நான் பார்க்குறேன். J2 பெருக்கிற அடையாளம் K2. ரைட், இப்படி போட்டால் பாருங்கள். இப்போ விட சரியானா 1-10 போட்டால் சரி. நான் இதை நிரப்பு பிடியால் இப்படி பிடிச்சி இழுத்தது சொன்னால் எல்லாம் 0 வந்துடும். அப்போவே நாங்கள் செஞ்ச மெத்தட் பிள்ளை என்று உங்களுக்கு விளங்கும். ரைட், நான் 2-10 பெருக்கினால் 20 வரணும், 3-10 பெருக்கினால் 30 வரணும். ஆனால் அது ஒன்றும் வரலை. காரணம் என்ன, இந்த நான் இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஈனை வச்சு J2 என்றது ரைட், இதை பார்ப்போம். நாங்கள் செல் அட்ரஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதை பார்த்து இது பார்த்தா விளங்கும். ரைட், ஈனை வச்சு நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு J2 இன்ட்டு K2 தானே போட்டிக்குது. ஆகவே அந்த விட சரி. 2 பஸ் பண்ணினால் ஈனை வச்சு பாருங்கள் J3 சரி. 2ஆல் பெருக்கோணும் ப்ரைஸ் ஆஃப் தி பென்சில் K2. ஆனால் K3க்கு மாறிக்குது ஏன்னா. ஆகவே எங்கள்கிட்ட விட விலை. ஆகவே என்ன செய்யணும் நாங்கள். ரைட், இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். இந்த கேக்கும் T2க்கும் இடையில் டொலர் சைன் போடும். ரைட், இப்போ நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினால் ரைட், ஒரு 10, 10, 20, 20, 30, 40, 50 இந்த விஷயம் வந்தாச்சு. ரைட், இந்த மெத்தடில் நான் இப்போ நான் சொன்னது ரோ நிரல் கொலம் அப்சல்யூட் செல் என்றது.